இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்ல ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. பெஸ்ட் பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அண்ட் அதுல எங்களுக்கு பெஸ்ட் 11 நாங்க ஒரு 11 ஃபார்ம் பண்ணி இந்த 11 எடுத்துட்டு போனா எந்த பிச்சில் போனாலும் இந்த டீம் ஜெயிக்கும்பா அப்படின்ற மாதிரி நம்ம அப்படின்ற ஒரு 11 எங்களுக்கு தோணுறது வந்து நாங்க வந்து எடுத்திருக்கோம். சிரிக்கலாம் நைஸா எனக்கு தெரிஞ்சு என்னமோ மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஒரு 4 பேர் எடுத்து போட்டு போனோம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட 11 சொல்றியாப்பா? உன்னோட 11 என்ன? வந்து அதிக ரன் ஸ்கோரர். நான் மார்க் இல்ல ரத்தீஷ் நல்லா ஆடுனா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஓபனர் வந்து சாய் சுதர்ஷன் அலாங் வித் விராட் கோலி. 1 டவுன் ஸ்கையி, 2 டவுன் நிக்கலஸ் பூரன், 3 டவுன் பிரெவிஸ், 4 டவுன் நமந்தீர், 5 டவுன் ஜிதேஷ் சர்மா அண்ட் ஹி இஸ் த கீப்பர் டூ. குருணால் பாண்டியா 6 டவுன், யூசி சஹல், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஹேசல்வுட். யாரு உன்னோட கேப்டன்? கேப்டனே இருக்க மாதிரி தெரியல. கேப்டன் நானா போடுவேன். நீயா போடுவியா? லக்னோ கூட ஜெயிச்சுட்டு வந்து ஜிதேஷ் சர்மா கேப்டன். இத நான் ஆர்சிபி ஃபேனா என்னாலே ஏத்துக்க முடியாது. இது உன்னோட 11ல நிறைய குறைகள் இருக்காது. நான் அடுத்து வரேன். நான் வந்து அடுத்து என்னோட 11 சொல்றேன். எனக்கு வந்து ஓபனர்ஸ் பார்த்தா அப்படின்னா எதனால நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அப்படியே ஒரு செக்ஷனா நான் சொல்றேன் எதனால சூஸ் பண்ணேன்ற நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ வந்து இது எதாவது சூஸ் பண்ணு நீங்க சொல்லு. ஓபனர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ஓபனர் வித் ஒரு இந்தியன் ஓபனர் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனால ஒருத்தர் எப்பயுமே எல்லா 11ஸ்லயும் ஒரு இப்ப சாய் சுதர்ஷன் நீ சொன்ன மாதிரி அண்ட் ரைட் ஹேண்டர் பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து மிச்சல் மார்ஷ் வந்து ரைட் ஹேண்டர் ஒருத்தர் வேணும் வச்சிருந்தேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு அது டீம் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா நம்ம ஒரு பவுலர் ஷார்டேஜா இருந்தனால நான் மிச்சல் மார்ஷ் தூக்க வேண்டியதாயிருச்சு. இல்லன்னா நானும் மிச்சல் மார்ஷ் வச்சிருப்பேன். ஓகே, அது ஒண்ணு. நம்பர் 3 நம்பர் 4ல பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருந்தாங்க. மிடில் ஆர்டர்ல தான் வந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருந்தாங்க. நான் வந்து நம்பர் 3 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்கை. எனக்கு ஸ்கை கண்டிப்பா இந்த டீம்ல வேணும். மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் 25 மேல அடிச்சுட்டே இருக்காரு. சோ கேரண்டீட் அவர் ஒரு பேங்க். அண்ட் நம்பர் 4 வந்து திரும்பவும் அதான் அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப குழப்பமான ஒரு மிடில் ஆர்டர். ஆனா நான் சூஸ் பண்ணது வந்து எனக்கு இந்த நம்பர் 4ல வந்து ரொம்ப பிவட்டல் ரோல். அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் தான் என்னோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த இது வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்கைலாம் அவங்க டமால்டிமில் பிளேயர்ஸ் தான். பட் அவுட்டர் நோட் வந்த உடனே இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு பிளேயர், ஒரு ஃபாரினர் வேணும்னு நினைச்சேன். அதனால வந்து டெவால் பிரேவிஸ் இது வந்து நம்பர் 5 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தா அப்படின்னா விக்கெட் கீப்பர் நீ சொன்ன மாதிரி அதே ஜிதேஷ் சர்மா தான் எனக்கும் விக்கெட் கீப்பர். அண்ட் இதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூர் பேட்டர்ஸ் வந்து ஒரு 6 பேர் வந்துட்டாங்க. 7ல பார்த்தா அப்படின்னா குணால் பாண்டியா, கிளச் காட் பாண்டியா அவர் வந்து இருக்காரு. அடுத்து இவர் குணால் பாண்டியா கூட வந்து இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். எனக்கு வந்து ஒரு எதர் ஒரு லெக் ஸ்பின்னர் இல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி வேணும்னு யோசிச்சேன். அதனால நான் வந்து வருண் சக்கரவர்த்தி எடுத்தேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அது வந்து கண்டிப்பா ஹேசல்வுட் தான். அது வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. அண்ட் இன்னொரு ஹேசல்வுட் கூட இன்னொருத்தர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து கலீல் அகமதுக்கு போயிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தா அப்படின்னா பும்ரா கண்டிப்பா இல்லாம டீம் இருக்காது. பும்ரா. அண்ட் இது இல்லாம உனக்கு வந்து ஃபாரினர் இம்பாக்ட் பிளேயரா வேணும் அப்படின்னா நான் வந்து இவரை வந்து 11ல தான் வச்சிருக்கேன். மேபி வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. ஷெப்பர்ட், ரொமாரியா ஷெப்பர்ட், இவரால அங்கங்க ஒரு ஓவர் 2 ஓவர் போட முடியும். அண்ட் நம்பர் 6 நம்பர் 7ல வந்து ஆடி கொடுக்க முடியும். சோ இதுதான் என்னோட 11. இதுல வந்து கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா? எந்த பேசிஸ்ல வந்து நிக்கலஸ் பூரனை எடுக்காம இருந்தன்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து எப்படின்னா ஸ்லாஷ் நான் எப்படின்னா நிக்கலஸ் பூரன் கிளாசன் பட்டர் அப்படின்னு நான் போட்டு வச்சிருந்தேன். நான் எடுக்கிறப்போ எனக்கு வந்து 6 ஓப்பனிங்ல எனக்கு ஒரு ஃபாரின் ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ நினைச்ச மாதிரி நானும் சாய் சுதர்ஷன் விராட் கோலி தான் எடுக்கலாம் தான் நினைச்சேன். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இந்தியனா போயிடலாம். விராட் கோலி ஒரு பக்கம், இல்ல சாய் சுதர்ஷன் இல்லாம ஒரு டமால்டிமில் பிளேயர், ஒரு ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயரு, இல்ல வந்து வைபவ் சூரியவன்ஷி அவுட் அண்ட் அவுட் வந்த உடனே விராட் கோலிக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பிளேயர், அப்படி போயிடலாம் தான் நினைச்சேன். அப்படி போயிருந்தா மேபி என்னால வந்து பூரணியோ இல்ல கிளாஸனையோ இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து எனக்கு அது பண்ணாதனால ஒரு ஃபாரின் ஸ்பாட் வந்து ஃபர்ஸ்ட்லயே முடிச்சிட்டதுனால எனக்கு நம்பர் 3 நம்பர் 4ல வந்து ஸ்கை இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கேப்டன் வேணும், தரமான ஒரு கேப்டன், இந்த டீமை லீட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன், என்னோட பவுலர்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் வந்து இருக்கணும்ன்றதுனால எனக்கு வந்து ஸ்ரேயஸ் கண்டிப்பா வேணும்ன்றதுனால நான் எடுத்தேன். அதுக்கு மேல என்னால வந்து ஒரு கிளாஸனையோ பூரானியோ பட்லரையோ வந்து அந்த நம்பர் 4க்கு மேல 5, 6ல வந்து என்னால கண்டிப்பா ஃபிட் பண்ணவே முடியாது. எய்தர் இவங்க 3 பேரும் ஃபிட் பண்ணணும்னா நம்பர் 3 நம்பர் 4ல ஃபிட் பண்ணிருக்கணும். பட் ஸ்கை அண்ட் ஸ்ரேயஸ் வந்ததுனால என்னால வந்து கண்டிப்பா ஃபிட் பண்ணவே முடியாது. அப்படி பட்லரை நான் உங்களால கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து மிச்சல் மார்ஷுக்கு பதிலா தான் கொண்டு வரணும். அவர் ஓப்பனரா கொண்டு வரணும். பட்லரை ஓப்பனரா கொண்டு வந்துட்டு மிச்சல் மார்ஷ் நான் வெளியே தூக்கி போட்டணும். பட்லருக்கும் அது வந்து கை வந்த கலை தான். ஓப்பனிங்ல வந்து சூப்பரா ஆடுவார். ஸோ அவரையும் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா 2 பேரும் பேங்க். எனக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர் 2 பேருமே பேங்கா இருப்பாங்க. பட் நான் வந்து மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு வந்து இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு அருமையான சீசனா இருந்திருக்குது. ஸோ அதனால நான் வந்து மிச்சல் மார்ஷுக்கு வந்து நான் போயிருக்கேன். நீ வந்து உன்னோட கேப்டன் யாரு? உன்னோட கேப்டனே இல்ல. நான் வந்து அதான் யோசிச்சேன். நான் சரி கோலிக்கிட்டே கொடுத்துடலாம் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் இப்ப கரண்ட் சினாரியோல கேப்டனா இருக்கவங்களதான் நம்ம உள்ள போடணும்னா நானுமே அந்த மாதிரி ஒரு 11 எடுக்கலதான்.
ஒரு நமந்தீருக்கு பதிலா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள கொண்டு வர அவரை கேப்டனா போடுவேன். எனக்கு என்னன்னா ஹிட்டர்ஸ் யாரும் இல்லாத மாதிரி போயிடுறாங்கன்ற ஒரு இதுன்றதுனாலதான் நமந்தீர் வச்சிருந்தேன். ஏன்னா நமந்தீர் வந்து அவர் கிடைச்ச சான்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிருந்திருக்கிறாரு ஹிட்டிங் ஜோன்ல. அதனால நான் நமந்தீரை வந்து ஹிட்டரா எடுத்து வச்சிருந்தேன். ஆனா சீசன்ல அவங்க கேப்டனா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணோம்னா நான் அவரை எடுத்துட்டு நமந்தீரை எடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள கொண்டு வந்தேன். நானும் வந்து யுசி சேகல் நான் வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. எனக்கு என்னன்னா நீ யுசி சேகலுக்கு போற ஸ்பின் பவுலரா போற அப்படின்னா நீ 100 அகமதுக்கு போலாமே, ஏன் யுசி சேகல்? ஃபாரின் ஸ்பாட் 4 ஸ்பாட் இதுவாயிடுச்சோ? 4 பேர் தான் எனக்கு இருக்குது. நானும் 100 அகமது யோசிச்சேன், 4 பேர் நான் சொல்லிட்டேன் ஃபாரின் பிளேயர்ஸ். அதனால நீ யுசி சேகலுக்கு போறதுக்கு போல நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போற அப்படின்னா நீ ஒரு விப்ரஜினிகம் கூட போலாம். அப்படி இல்லைன்னா திக்வேஷ் நீ அதை சொல்லுவேன்ட்டு திக்வேஷ் ராத்தியும் சொல்லுவேன்னு நினைச்சேன். திக்வேஷ் ராத்தி தான் இருக்கிறதுலே லைக் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் குட் லென்த் பால்ஸ் போட்டிருக்கிறது இந்த சீசன். 175 179 அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் ஸ்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்ப பவுலிங் லைனை பார்த்தா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. அப்படி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா உனக்கு யூ ஹேவ் குல்தீப் யாதவ் இருக்காருல்ல, குல்தீப் யாதவ் இருக்காரு. உனக்கு ரஷீத் கான் ஓகே, குல்தீப் யாதவ் எனக்கு வேணாம். இந்த சீசன் வந்து ரொம்ப இது பண்ணிருக்காரு. நீங்க வருண் சக்கரவர்த்தி எடுத்ததே எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளவு ரன்ஸ் அடிச்சுட்டானுங்க. அவரை எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. ஹி வாஸ் நாட் எக்கனாமிக் இந்த சீசன். கம்பேரிட்டிவ்லி எனக்கு யுசி சஹல் வந்து எக்கனாமிக்கா இருந்தாரு. அவரோட எனக்கு குல்தீப் யாதவ் வந்து நல்ல எக்கனாமிக்கா இருந்தாரு. பட் ஸ்டில் எனக்கு வந்து சஹல் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா. ஏன்னா அவர் 2 மேட்ச் கம்மியா ஆடி இருக்கிறாரு இன்ஜுரினால. அதுவும் ஆடி இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் எக்கனாமிக்காவும் போயிருப்பாரு, விக்கெட் டேக்கிங்காவும் போயிருப்பாரு. எனக்கு யுசி சேகல் வந்து கரெக்ட் தான். யுசி சேகல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது கரெக்ட் தான். பட் வருண் சக்கரவர்த்தியை வந்து எஸ் இந்த டைம் வந்து கொஞ்சம் பேர் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு ரீசன் எல்லா டீமும் அடிச்சது. அதான் வருண் சக்கரவர்த்தியா இந்த வாட்டி எல்லா டீமும் அடிச்சது. சுனில் நாராயண கூட இந்த வாட்டி எல்லா டீமும் அடிச்சது. ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவருடைய இன்னுமே அவர் வந்து பெருசா கெஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணம் வந்து போன டைம் அவங்க சூப்பரா இருந்தது காரணம் மொத்த டீமே நல்லா பண்ணாங்க. அதுல இவர் வந்து இன்னும் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. இவர் வந்து அந்த 2 டியூவோ வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீசன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். போன சீசன் அப்ப நான் போன சீசன் 11ல இருந்து நான் இன்னும் நல்லா கூட எடுத்துட்டு வரலாம். அது ஓகே. அப்படின்னா அந்த ஸ்பாட் வந்து மேபி அவருக்கு பதிலா நான் வந்து 100 அகமது ஆக்சுவலா நான் வந்து லெக் ஸ்பின்னரா வந்து 100 அகமது எடுத்து வச்சிருந்தேன். 100 அகமது தான் வந்து he was like comparing to Varun Chakravarti, he was lesser, like he gave economy in a lesser rate. And விராட் கோலியை எப்படி நீ எடுக்காம விட்ட? விராட் கோலி கரெக்ட் தான், 600+ அடிச்சிருக்காரு, எனக்கு ஓகே தான். பட் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல என்னால ஃபிட் பண்ண முடியல. எனக்கு மிச்சல் மார்ஷ் அண்ட் சாய் சுதர்ஷன். ஏன் நான் விராட் கோலி எடுக்கிறேன்னா நான் இப்படிதான் போயிருந்தேன். எனக்கு 2 காம்பினேஷன் இருந்துச்சு. ஒன்னு சாய் சுதர்ஷன் இருந்தா இன்னொரு டமால் டிமில் பிளேயர் வேணும், விராட் கோலி இருந்தா இந்த பக்கம் டமால் டிமில் பிளேயர் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். அது எய்தர் இந்தியனா இருக்கலாம் இல்ல ஃபாரினரா இருக்கலாம். சோ எனக்கு சாய் சுதர்ஷன் நான் கன்ஃபார்மா வேணும். அவர் ஒரு பேங்க்ன்றதுனால அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னதான் விராட் கோலி சூப்பர், அவர் எல்லாமே அவர் அடிச்சு கொடுத்தாரு சூப்பர்னாலும் ஒரு விஷயம் எனக்கு லைட்டா வந்து டுவர்ட்ஸ் சாய் சுதர்ஷன் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த பிளே ஆஃப்ல அந்த குவாலிஃபை எலிமினேட்டர்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம், டீமே அவர் நம்பிதான் இருக்குது, அவரையும் கில்லையும் நம்பிதான் இருக்கு. பட்லர் கூட இல்லன்றப்போ அதுலயும் சேசிங் ஒரு 200 and something பிளஸ் அவர் சேஸ் பண்ணாங்க. அதுலயும் அவர் அடிச்சாரு, ஹோப் கொடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த ஹோப் கொடுத்தாருன்றப்போ எனக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட்காக நான் வந்து சாய் சுதர்ஷன் கண்டிப்பா வச்சே ஆகணும்னு நான் முடிவு பண்ணேன். சோ அவர் கூட வந்து விராட் கோலி எஸ் ஹி கேன் ஆக்சிலேட், இந்த இதுல வந்து ப்ரூவ் பண்ணாரு. அவரு ஆக்சிலேட் பண்ண முடியும், என்னாலையும் வந்து ஒரு 180 170 ஸ்ட்ரைக் ரேட்ல பண்ண முடியும்னு எனக்கு ப்ரூவ் பண்ணாரு. பட் எனக்கு வந்து பட்டாபாக்கியம் பலாட்டி லைக்கும் பேட்ஸ்மேன் தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி நான் நினைச்சேன். சோ அதனால நான் வந்து மிச்சல் மார்ஷ், எனக்கும் மிச்சல் மார்ஷ் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் எனக்கு அந்த 4 ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ண முடியாது. பவுலர் யாரும் எனக்கு பெருசா இருக்க மாட்டாங்கன்றதுக்காக ஐ ஹேட் டு லே ஆஃப் மிச்சல் மார்ஷ் அண்ட் பிரிங் இன் இந்தியன் பேட்ஸ்மேன். அண்ட் எனக்கு சரியா பட்டது வந்து விராட் கோலி. ஏன்னா கன்சிஸ்டன்சி ஒண்ணு, 2வது ஹீ கேன் ஆக்சிலரேட். ஸோ என்னதான் சாய் சுதர்ஷன் ஒரு சைடு இவர் ஒரு சைடு இருந்தாலும் நான் எப்படி டீம் எடுத்துக்கிட்டேன்னா இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஸ்டேபிளா ஒரு 100+ ரன் ஸ்டாண்டை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரன், ஸ்ரேயஸ் ஐயர், கைவால் பிரவிஸ், கை இந்த மாதிரியான ஒரு டமால் டிமில் பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ஸோ ரன் ரேட் அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கணும்ன்றதுக்காக நான் சாய் சுதர்ஷன் விராட் கோலி எடுத்துட்டு போனேன்.
மேபி அதான் இப்ப வருண் சக்கரவர்த்தி ஸ்பாட் தான் சொன்ன. நீ சொன்ன மாதிரி அது சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறது, லைட்டா ஒரு யோசனை வராது. அந்த மாத்திட்டு வேற ஏதாவது கொஞ்சம் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரலாமா, எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா 100 தான் எடுத்துட்டு வரணும், அப்படின்னா குல்தீப் யாதவ் தான் எடுத்துட்டு வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மிச்சல் மார்ஷை ஐ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். மிச்சல் மார்ஷை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எய்தர் கோலி இல்லனா நான் வந்து ஜெய்ஸ்வால். எனக்கு என்னமோ ஜெய்ஸ்வால் பக்கம் கோலி எனக்கு எடுக்க கூடாதுன்னு நான் வேணும்னே எடுக்காம இருக்கேன், அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஈஸி சாய்ஸ் வந்து கோலி தான். நீ சொன்ன அந்த இது சாய்ஸ் கரெக்ட். பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வேணும். எனக்கு விராட் கோலிய லே ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் டமால் டிமில் பேட்ஸ்மேன் வேணும்னா நான் சுமன் கில்க்கு போயிருப்பேன். சுமன் கில் கரெக்ட் தான், பட் அவர் என்னமோ அந்த பிக் ஜெய்ஸ்வால் அவர் வந்து எனக்கு என்னமோ அந்த ரைட் லெஃப்ட் காம்போ இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது கரெக்ட். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்து அதுக்கப்புறம் இல்லவே இல்லை எனக்கு. எக்ஸப்ட் உனக்கு குணால் பாண்டியாக்கு அப்புறம் என் 11ஸ்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் எனக்கு இல்லை. ஸோ அதனால நான் வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் டாப் போறது எனக்கு ஒன்றும் பிரச்சனையா இருக்கணும்னு தோணல. அதாவது மேபி நான் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து டமால் டிமில் பிளேயர் தான், பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு 40-50 கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, பட் அவர் எப்போ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பெல்லாம் ஆர்ஆர் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் டு அந்த வின்னிங் மார்ஜின் போயிட்டே இருந்தாங்க. மற்றவங்க வந்து கேவலமா விளையாண்டாங்க, அதனால தான் அந்த டீம் வந்து மோசமா பண்ணுச்சு. இவர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாரு. அந்த ஆரஞ்சு கேப் அந்த லிஸ்ட்லயே வந்து அவர் இருக்காரு. ஸோ அதனால நான் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் ஜெய்ஸ்வால் இந்த 2 லெஃப்டி போயிட்டு வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணிட்டு நான் வந்து 100 அகமது எடுத்து வந்துடுவேன். இம்பாக்ட் பிளேயரா நான் வந்து கலீல் அகமது கூட ஆடிக்கலாம். கலீல் அகமது வச்சுக்கிட்டு உள்ளார வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணி நான் ஆடிக்கலாம். இன்னொன்னு கூட யோசிச்சேன், பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் கம்பேரிட்டிவ்லி விக்கெட்ஸ் வைஸும் பார்த்துட்டேன், எக்கானமி வைஸும் பார்த்துட்டேன். பிரசித் கிருஷ்ணா வாஸ் அப் இன் அன் அப்பர் ஹேண்ட். சோ அதனால நான் பிரசித் கிருஷ்ணா உள்ள எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கலீல் அகமது வந்து ஹீஸ் நாட் கன்சிஸ்டன்ட்னு தோணுச்சு. ஒரு மேட்ச் போட்டு பொழந்தானுங்க, லீக் பண்றாரு ஒரு சைடு, ஆனா ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் எடுத்து தந்துடுறாரு. அது வந்து ரெகுலரா எடுத்துறாருன்றதுனா இல்ல. சோ இதே நான் பிரசித் கிருஷ்ணா வச்சிருந்தேன்னா அவர் ஒரு பிரேக் த்ரூஸ் தரதுக்கான ஒரு பவுலரா இருக்கிறாரு எனக்கு. சரி, நம்ம வந்து இப்போ ரேண்டமா போகாம நம்ம வந்து அப்படியே நம்ம டாப் 3 மிடில் ஆர்டர் அப்படி போயிடுவோம். எனக்கு வந்து டாப் 3 வந்து சாய் சுதர்ஷன், அடுத்தது ஜெய்ஸ்வால் அண்ட் நம்பர் 3 வந்து ஸ்கை. இதுல உனக்கு எனக்கு இருக்க டிஃபரன்ஸ் ஒரே டிஃபரன்ஸ் வந்து விராட் கோலிக்கு பதிலா ஜெய்ஸ்வால். இதுல வந்து பெஸ்ட் யாருன்றது விராட் கோலி தான் அஃப்கோர்ஸ் பெஸ்ட். பட் ஆஸ் அ காம்பினேஷனா பார்க்க போறோம், நான் என் சைட்ல இருந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த டமால் டிமில் அதாவது பட்டாபகே படத்திலையும் விராட் கோலி எஸ் ஹி வில் கிவ் ஸ்டெபிலிட்டி. லாஸ்ட் மேட்ச்ல கொடுத்த மாதிரியே ஒரு டைம் ஒரு சைட்ல விக்கெட்டை ஹோல்டு பண்ணிடுவாரு, அதெல்லாம் பண்ணிடுவாரு. பட் ஜெய்ஸ்வால் ஹேஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெஸ்ட் மேட்ச்லயும் ஆடி இருக்காரு. சோ அப்படி இருக்கப்போ எனக்கு அந்த டமால் டிமில் பிளேயர் வேணும்ன்றதுனால இன்னொரு சைட்ல விக்கெட்டை புடிச்சிக்கிறது வந்து சாய் சுதர்ஷன் பாத்துப்பாரு. நீ பாத்துக்கப்பா, நீ 4 அடிச்சு ரிஸ்க் எடுக்காம நீ பாத்துக்கோ, நான் வந்து அடிச்சு 6 அடிக்கிறதெல்லாம் வந்து எந்த பவுலர் இருந்தாலும் நான் அடிச்சு பொழந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போவாரு. சோ அது ஸ்கை. சோ இந்த ஸ்கை ஆஸ் அ பேங்க் நம்ம 3ல இருக்கிறப்போ எனக்கு நடுவில் ஒரு ஆள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு வேணும், ரிஸ்கி ஷாட்ஸ் ஆடுறதுக்கு, ரிஸ்கி கிரிக்கெட் ஆடுறதுக்கு எனக்கு வேணும்ன்றதுனால என்னுடைய வாதம் அதுதான். பிடிவாதமே பிடிச்சாலும் சரி, எனக்கு விராட் கோலி தான் பெஸ்ட். ஆன் த ஸ்பாட் எனக்கு வந்து விராட் கோலி தான் பெஸ்ட். ஏன்னா ஒரு ஃபாரின் பிளேயர் ஃபில் பண்ண முடியாதனால நான் விராட் கோலி எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த ஸ்பேஸ உன்னால ஃபில் பண்ண முடிஞ்சது, நீ மிச்சல் மேட்ச் வச்சிருந்த. இப்போ அதை நீ பார்த்துட்டு மாத்திர அதே மாதிரி உனக்கு டமால் டிமில் பிளேயர் வேணும்ன்றதுக்காக நீ ஜெய்ஸ்வாலை கொண்டு வர. பட் ஜெய்ஸ்வாலையும் விராட் கோலியும் கம்பேர் பண்ணும்போது நீ யார் பெஸ்ட் நீயே சொல்லிடு. எனக்கு நான் இத போட்டிருக்க மாதிரி தெரியலையா, ஆனா அதே மாதிரி நான் வந்து முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஏன் டாப் 3 தான் நல்லது. சோ ஓகே, இது வந்து பாக்குற ஆடியன்ஸ் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட 11 நீங்க போடுங்க. இந்த டாப் 3ல வந்து எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த 4 அப்படியே சேம் தான். ஸ்ரேயஸ் ஐயர், டெவால் பிரேவிஸ், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா அப்படியே 4 வந்து சேம் தான். எனக்கு தெரிஞ்சு இதுல 11 அதே தான் இருக்கு. சோ அதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வரப்போ ஒரு ஸ்பின்னர் குணால் பாண்டியா அஃப்கோர்ஸ் வந்துட்டாரு. அது இல்லாம அடுத்த ஸ்பின்னர் வந்து எனக்கு வந்து 100 அகமது. உனக்கு யார் வந்து இன்னொரு ஸ்பின்னர்? யுசி ஜாகல் வந்து ஒரு ஸ்பின்னர். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல அஃப்கோர்ஸ் ஹேசல்வுட் அதே தான் இருக்காரு, பும்ரா அதே தான் இருக்காரு. எனக்கு வந்து கலீல் அகமது, உனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா. இதுதான் வந்து இருக்குது. ஸோ 2 டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படின்னா உனக்கு யுசி ஜஹல் அண்ட் இந்த பக்கம் 100 அகமது, உனக்கு பிரசித் கிருஷ்ணா, எனக்கு வந்து கலீல் அகமது. இதுதான் இருக்குது. இதுல பார்த்தா அப்படின்னா அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அந்த ஃபாரின் ஸ்பாட் நான் ஒரு மிச்சல் மார்ஷை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால எனக்கு 100 அகமது மாதிரி ஒரு நல்ல ஒரு பேங்க் ஸ்பின்னர் கிடைச்சிருக்காரு. அவரால் வந்து பவர் பிளேல போட முடியும், மிடில் ஓவர்ஸ்ல போட முடியும், ஏன் எண்ட் ஓவர் கிட்டத்தட்ட 17 ஓவர் 16 ஓவர் கொடுத்தாலும் அவரால் போட முடியும். எல்லா கிரவுண்ட்லயும் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஈவன் நான் ஏன் வந்து கலீல் அகமது அண்ட் 100 அகமது 2 பேருமே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பேருக்குமே நான் அப்படியே ஒரே ரீசன் தான். ஈவன் தோ சிஎஸ்கே 10th பிளேஸ்ல இருக்காங்க, டீமே மோசமா பண்ணிட்டு இருக்குனாலும் அந்த டீமை ஓரளவுக்கு பவுலிங்ல கொஞ்சம் நல்லா பண்றாங்கப்பான்னு சொல்லி வந்து ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு இருக்க ஒரே பாயிண்ட்ஸ் இவங்க மட்டும்தான். கலீல் அகமது ஒரு பக்கம் ஓப்பனிங்ல வந்து நல்லா போட்டு கொடுத்தாரு. அவர் இது வந்து
இவரை நான் கண்டிப்பா இந்த அன்எக்ஸ்பெக்டட் 11 நம்ம எடுக்க போறோம், அது கண்டிப்பா இவரு என் டீம்ல இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல கலீல் அஹ்மத்லாம் வந்து போடுவான் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கிறப்போ டீமே மோசமா பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன் சில டைம்ல ஸ்டார்டிங்ல நூர் அஹ்மத் கூட கொஞ்சம் அடி வாங்கினாரு, அஸ்வின் போட்டு பொழந்தாங்க, ஜடேஜாவை பொழந்தாங்க, கலீல் அஹ்மத் கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் பொழந்தாங்க. ஆனா இவர் மட்டும் கன்சிஸ்டன்டா போட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்பப்போ வந்து பார்ட்னர் கிட்ட யாராவது வந்து இப்ப அன்ஷுல் கம்போஜ் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே சூப்பரா போட்டாரு கலீல் அஹ்மத். 1-2 மேட்ச் தவிர மத்த எல்லா இதுலயும் வந்து கன்சிஸ்டன்டா போட்டிருந்தாரு. எண்ட் ஓவர்ஸ்லயும் போட்டாரு, ஓப்பனிங்ல அவ்வளவு சூப்பரா போட்டாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நூர் அஹ்மத் அதேதான், பவர் பிளேலயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு. அவர் ஒழுங்கா யூஸ் பண்ணல, இன்னுமே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. தேவையில்லாம அவர் வந்து பவர் பிளேல கொடுக்காம மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்து அவரோட கோட்டா முடிக்காம 2 ஓவர் 3 ஓவர் போட்டு அப்படிலாம் பாடுபடுத்தினாங்க. எனக்கு நூர் அகமது கூட நான் ஒத்துப்பேன், சுப்பீரியர் தான் யுசி சஹல். எனக்கும் நூர் அகமது எடுக்கணும்னு இருந்தது. பட் நான் ஏன் எடுக்க முடியலன்னா, எனக்கு அந்த 4 ஃபாரின் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு பேட்ஸ்மேன் இன்னும் நல்ல ஹெல்த்தி ஆக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா நான் சொன்னதுல வந்து நிக்கலஸ் பூரன் இருந்தாரு, இதுல இல்ல. ஓ, உனக்கு வந்து இவர் இல்ல. எனக்கு பேட்டிங் டெப்த்தும் இருக்குது, பவுலிங்கும் நல்லா இருக்குது. பவுலிங் பார்த்தா அப்படின்னா சரி ஓகே, இப்போ நீ வந்து பிரசித் கிருஷ்ணா சொல்றேன். அஃப்கோர்ஸ் பிரசித் கிருஷ்ணா இஸ் அ பேங்க். அவர் தான் நிறைய டாட் பாலும் வச்சிருக்காரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அவரும் அன்எக்ஸ்பெக்டட். அவர் இவ்வளவு சூப்பரா பண்ணுவாரா, இன்ஜுரியில இருந்து வராரு, அவரும் சூப்பரா பண்ணுவாரா நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. அவரும் சூப்பரா பண்ணாரு. இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படின்னா யுசி சஹல், அந்த இது நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். யுசி சஹல் பதிலா நூர் அஹ்மத் இஸ் ஃபார் பெட்டர். அது கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டு பேருமே ஒத்துக்கிறேன். பிரசித் கிருஷ்ணாக்கு அஃப்கோர்ஸ் பிரசித் கிருஷ்ணா கிரியேட்டட் கிரேட் இம்பாக்ட், ஸ்லைட்லி பெட்டர் தென் கலீல் அஹ்மத் சொல்லலாம். பட் கலீல் அஹ்மத் ஆஸ் எ லெஃப்ட் ஹேண்டர் ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நீ லெஃப்ட் ஹேண்டர் போறானா நான் அஷ்தீப் சிங் எடுத்துக்கிறேன், which is also too better than கலீல் அஹ்மத். நோ அஷ்தீப் சிங்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அஷ்தீப் சிங்லாம் பிரஷர் சிச்சுவேஷன்ல கிரம்பிள் பண்ணாரு. கடைசி 5 மேட்ச்ல ஒண்ணுமே பண்ணல. அஷ்தீப் சிங் கடைசி 4-5 மேட்ச்ல வச்சு பொழந்தாங்க. போன மேட்ச்லயும் சரி, பிளே ஆஃப்லயும் சரி. கடைசி எப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பயங்கரமா கொஞ்சம் அந்த தோக்குற நிலைமையில கொஞ்சம் அடி வாங்கினாங்களா கடைசியில, அது எல்லாத்துக்குமே காரணம் அஷ்தீப் சிங் ஓப்பனிங்ல விக்கெட் எடுக்க முடியாம போனதுதான். ஏன்னா மார்க்கா யான்சனும் போயிட்டாரு, அஷ்தீப் சிங்கும் விக்கெட் எடுக்கல. சோ அவங்க பவுலிங் வந்து ரொம்ப படுமட்டமா ஆயிடுச்சு. அஷ்தீப் சிங் இஸ் ஃபார் பெட்டர் than கலீல் அஹ்மத் பிகாஸ் கன்சிஸ்டன்டா அவர் அடி வாங்கல. ஒரு அடி வாங்கல கலீல் அஹ்மத், அடி வாங்கி பார்த்தது இல்ல. 1-2 மேட்ச் தான் அடி வாங்கினாரு கலீல் அஹ்மத். அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பெஸ்ட் பவுலிங் எக்கானமில கூட அஷ்தீப் சிங் நேம் இருக்கு, பட் கலீல் அஹ்மத் நேம் இல்ல. விக்கெட்ஸ் காலம்லயும் அஷ்தீப் சிங் வந்து ஃபில் பண்ணி இருக்காரு, 21 நம்ம எடுத்திருக்காரு. பட் கலீல் அஹ்மத் இஸ் நாட் ஈவன் இன் தி லிஸ்ட். எனக்கு வந்து அப்படி இருக்கும்போது இஸ் ஃபார் பெட்டர் than அஷ்தீப் சிங், ஃபார் பெட்டர் than கலீல் அஹ்மத். அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு போனோம் அப்படின்னா நம்ம அப்படியே பேட்ஸ்மேன் வந்து நம்ம டாப்ல 5 பேட்ஸ்மேன் இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நான் சொல்றேன். அததான் நானும் சொல்றேன். கலீல் அஹ்மத் டெலிவர்ட் வெல் ஃபார் சிஎஸ்கே, பட் ஆன் தி ஹோல் ஐபிஎல் பாக்கும்போது அஷ்தீப் சிங் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் than கலீல் அஹ்மத். எனக்கு என்னமோ கலீல் அஹ்மத் வந்து when I am seeing அந்த சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாம் பாக்குறப்போ அவர்தான் வந்து சோல் பவுலர் மாதிரி இருந்தாரு. அவர்தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. நான் சொல்றேன்ல, அந்த டீம்ல அவரும் நூர் அஹ்மத் மட்டும் தான் தனியா தெரிஞ்சாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் நாங்க நல்லா போட முடிஞ்சது, மத்தவங்க எல்லாம் அடி வாங்கினாங்க. சோ அதனால கலீல் அஹ்மத் உங்களுக்கு தான் தெரியுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா அஷ்தீப் சிங் அலாங் வித் மார்க்கோ யான்சன் தே வேர் டெட்லி காம்போ. இன்னொன்னு என்ன சொல்றேன், ஃபைனல்ஸ்ல ஒரு 40 ரன்ஸ் கொடுத்தாலும் அந்த 3 விக்கெட்ஸ் எடுத்தது வந்து ஆர்சிபியை வந்து புல் பேக் பண்ணிருச்சு. இதுவும் ஒரு வாதம் தான். எனக்கு வந்து பவுலர்ஸ் பார்த்தேன்னா குணால் பாண்டியா போடுவாரு, ஹேசல்வுட், கலீல் அஹ்மத், பும்ரா, நூர் அஹ்மத் அண்ட் ஷெப்பர்ட். ஓகேவா? இந்த 6 எப்ப கொண்டு வருவ? ஷெப்பர்ட் எப்ப கொண்டு வருவ? ஷெப்பர்ட் வந்து நான் ஃப்ளோட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். டப்பு டிப்புன்னு 2 விக்கெட் போயிடுச்சு. இந்த டீம் வந்து இப்ப டாஸ் வின் பண்ணுது, பேட்டிங் கொடுக்குது. நீ ஷெப்பர்ட வந்து உள்ள டீம் 11ல எடுத்துருவ. இம்பாக்ட் பிளேயரா யார வச்சிருப்ப? இப்போ வந்து எப்படின்னா பேட்ஸ்மேன் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நான் சாய் சுதர்ஷன் வச்சுப்பேன். சாய் சுதர்ஷன் வச்சு 11 கொடுத்துட்டு அப்ப இவர் இருக்காரு கலீல் அஹ்மத் இருக்காரு, அவளை வெளியே வச்சிருவேன். சாய் சுதர்ஷன் வச்சு ஆடிட்டு நான் பவுலிங் செகண்ட் போறேன் அப்படின்னா சாய் சுதர்ஷனை வெளியே எடுத்துட்டு நான் வந்து கலீல் அஹ்மத் உள்ளார கொண்டு வந்துடுவேன். அப்படிதான் நான் போவேன். உனக்கு பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பவுலிங் ஆப்ஷன் இல்லன்னு நினைக்கிறேன். நிக்கோலஸ் போறா நீ போனதுனால எனக்கு தெரிஞ்சு உனக்கு பவுலிங் ஆப்ஷன் இல்ல. 5 பவுலர் தான் உனக்கு இருக்காங்க. கரெக்டா? சொல்லு உன்னோட காம்பினேஷன் இப்ப மாத்த வேண்டிய டைம் வந்துருச்சு மிஸ்டர் ரதீஷ். பேட்டிங் வந்து 8 வரைக்கும் வச்சிருக்கியே, பவுலரை நீ பாக்கலையே. நான் பிரவிஸ் ஓவர் போட விட்டுருவேன். பிரவிஸ் இந்த வருஷம் ஓவரே போடல, அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பார்த்தா நான் வந்து எப்பயோ அவர் சவுத் ஆப்பிரிக்கால போட்டிருக்காரு, அவர் ஆஸ்திரேலியால 4 ஓவர் போட்டிருக்காருன்னு நான் வந்து சாய் சுதர்ஷனையும் நான் போட வைப்பேன். விராட் கோலி கூட தான் அவர் ரைட் ஆர்ம் குவிக் பவுலர், அவரையும் நான் போட வைப்பேன். உன்னோட 11ல உன்னோட 12ல வந்து ஒரு பவுலர் வந்து மிஸ் ஆகிறாரு. எனக்கு இருக்கிற பவுலர்ஸ்ல இந்த நான் 5 பேர் வந்து நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிரசித் கிருஷ்ணாவே வாங்கினா யுசி சஹல், அதான் அடி வாங்கினா யுசி சஹல் வாங்கணும்.
பிரசிகிருஷ்ணாவே பொழந்தாங்க, சஹலே அடிச்சாங்க. சஹல்லாம் 4வது ஓவர் 3வது ஓவர் தான் பொழந்தாங்க. 40 ரன் போறாரு அவரு 4 ஓவருக்கு. ஐ வில் கிவ் யூ ஆப்ஷன். யாரை எடுக்கிறதுனா இதுல சொல்லு. ஐ வில் கிவ் யூ ஆப்ஷன். இதுல யாரை எடுக்கிறதுனா நீ வந்து நிக்கோலஸ் பூரானை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். நிக்கோலஸ் பூரானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் ஒரு ஆல்ரவுண்டர் போலாம். நீ வந்து அந்த இடத்துல நீ பவுலர் தான் உனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சாண்ட்னர், யூ கேன் கோ ஃபார் உமர் ஜாய், யூ கேன் கோ ஃபார் ஷெப்பர்ட் ஆல்சோ போலாம். யூ கேன் கோ ஃபார் கார்பின் பாஷ், யூ கேன் கோ ஃபார் பேட் கமின்ஸ், ஜடேஜா, ஒரு விப்ரஜ்னிகம். இப்படி வந்து பேட்டிங் நான் எடுக்கணும்னா எப்பவே எடுத்திருப்பேன். அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் தான் எடுக்காம வச்சிருக்கேன். சோ உனக்கு ஃபாரின் ஆப்ஷன் தான். உனக்கு நிக்கோலஸ் பூரனுக்கு பதிலா அப்படியே நான் ஃபாரின் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா பேட் கமின்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர், கார்பின் பாஷ் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணிருக்காரு எம்ஐக்கு. ஷெப்பர்ட் வந்து ஓரளவுக்கு அங்கங்க வந்து போடுவாரு. உமர் சாய் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா போட்டாரு. வித் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா இருக்கிறப்போ உமர் சாய் சூப்பரா பண்ணுவாரு. எனக்கு நிக்கோலஸ் பூரனை லூஸ் பண்ண விரும்பல, ஏன்னா அவர் அவ்வளவு சூப்பரா ஆடி இருக்கிறாரு இந்த சீசன். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன், ஜிதேஷ் சர்மாவை சாக் பண்ணிடுவேன், ஹர்திக் பாண்டியா எடுத்து. இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். அப்போ உனக்கு வந்து விக்கெட் கீப்பர் வந்து நிக்கோலஸ் பூரன். ஆனா ஹர்திக் பாண்டியா தான் வந்து உனக்கு ஓவரே போட வர மாட்டாரு. அவர் தான் வந்து பவுலிங் ஒளிஞ்சு போட்டுட்டு இருந்தாரு. ஓவர் தான் போடுறாருல, ஏதோ ஒரு ஓவர் 2 ஓவர் தானே, ஏதோ ஒருத்த மிஸ் ஆனாதான். எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துட்டா இன்னும் பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ இதுல என்ன டவுட் அப்படின்னா, இப்ப சாய் சுதர்ஷன், விராட் கோலி, ஸ்கை நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 இப்படிதான் ஆர்டர் வரும். இதை வந்து மாத்த முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு வந்து டெவால் பிரேவிஸ், இப்போ ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, அதுக்கப்புறம் வேற யார் பேட்ஸ்மேன், நிக்கோலஸ் பூரன். அதை விட்டியே நிக்கோலஸ் பூரன். இது 4 பேர் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் நிக்கோலஸ் பூரன், அதுக்கு அடுத்து டெவால் பிரேவிஸ், ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா. எனக்கு என்னன்னா நிக்கோலஸ் பூரன் நம்பர் 3 சூப்பரா பண்ணிருக்காரு. நீ அவரை நம்பர் 5 இறக்குறது, அந்த ஹர்திக் பாண்டியாவை அதுக்கு கீழே இறக்குறது, அதுக்கு கீழே டெவால் பிரேவிஸ் அட் நம்பர் 3 ஆர் நம்பர் 4 தான் சென்னைக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. நம்பர் 4 தான் சூப்பரா பண்ணிருக்காரு. டெவால் பிரேவிஸ் நம்பர் 3 வரும்னு பேசிட்டு இருக்கோம். சோ டெவால் பிரேவிஸ் நீ வந்து நம்பர் 6 ஆர் 7 இறக்குறது எனக்கு ரொம்ப வேஸ்ட்னு தோணுது. அதுக்கு பதிலா டெவால் பிரேவிஸ் தான் நீ நம்பர் 7 இறக்க போற அப்படின்னா, அதுக்கு பதிலா நீ வேற யாராவது ஃபாரின் ஹிட்டர் மாதிரி, ஒரு டிம் டேவிட் மாதிரி, இல்ல வேற யாராவது ஒரு கார்பின் பாஷ் மாதிரி இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எடுக்கலாம்ல. குணால் பாண்டியா யூ கேன் இப்ப ஃப்ளோட்டர் மாதிரி டக்குனு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா நீ நம்பர் 4 கூட டப்புனு இறக்கி விடலாம். ஸ்ரேயஸ்க்கு முன்னாடி போயிட்டு ஒரு 2 ஓவர் ஆடுறான்னு கூட இறக்கி விட்டுறலாம். ஓகே, குணால் பாண்டியா யூஸ்ஃபுல் தான். பட் ஹர்திக் பாண்டியா அண்ட் உனக்கு டெவால் பிரேவிஸ் வந்து ரொம்ப கீழே வராங்க. அதுதான் எனக்கு வந்து ஃபீல். நிக்கோலஸ் பூரன் ரொம்ப கீழே. நம்பர் 5 நிக்கோலஸ் பூரன்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் தான் எனக்கு தோணுது. அவர் ஆல்ரெடி டெலிவர் பண்ணிருக்காரு. பட் இந்த சீசன் அந்த இடத்துலதான் அவங்க ஆடணும் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது வேணா நீ சொல்றது நியாயமா படுது. பட் நிக்கோலஸ் பூரன் வந்து அந்த 5 டவுன் 4 டவுன்லயும் அவர் வந்து டெலிவர் பண்ணிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி டெவால் பிரேவிஸ நாங்க அப்படிதான் வச்சிருந்தோம் எம்ஐல ஒரு சீசனு. ஏன் வந்து இப்போ நிக்கோலஸ் பூரன், கிளாசன், பட்லர் என்னால எடுக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணமே எனக்கு இருந்த அந்த பேட்டிங் ஆர்டர் தான். ஏன்னா இவங்க 3 பேருமே நம்பர் 3 ஆர் நம்பர் 4 குள்ள ஆடிடணும். நம்பர் 4 மேக்ஸிமம் இந்த 3 பேருமே ஆட வச்சிடணும். அதிக நம்பர் ஆஃப் பால்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண அப்பதான் அதிக டிஸ்ட்ரக்டிவா இருப்பாங்க. சோ அதனாலதான் நான் வந்து நிக்கோலஸ் பூரன், கிளாசன், பட்லர் 3 பேருமே எடுக்க முடியாம போச்சு. என்னோட 11 பார்த்தா அப்படின்னா சாய் சுதர்ஷன், ஜெய்ஸ்வால், ஸ்கை, ஸ்ரேயஸ் ஐயர், டெவால் பிரேவிஸ், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, ஷெப்பர்ட், ஹேசல்வுட், கலீல் அஹ்மத், பும்ரா அண்ட் இம்பாக்ட் பிளேயரா மேபி உனக்கு இந்தியன் எடுத்துலாம், இல்ல நூர் அஹ்மத் கூட இம்பாக்ட் பிளேயரா கூட வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு 11 பார்த்தா அப்படின்னா சாய் சுதர்ஷன், கோலி, ஸ்கை, ஸ்ரேயஸ் ஐயர், நிக்கோலஸ் பூரன், டெவால் பிரேவிஸ், ஜிதேஷ் சர்மா, ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, அண்ணன் தம்பி 2 பேரும் எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, சஹல். சோ இதுதான் வந்து உன்னுடைய 11 வித் இம்பாக்ட் பிளேயர், என்னோட 11 வித் இம்பாக்ட் பிளேயர். இதுதான் வந்து எங்களுடைய பெஸ்ட் 11 நாங்க தோன்றது. எப்படின்னா பெஸ்ட் 11 எடுக்கிறது ஈஸி நம்ம நினைப்போம். பெஸ்ட் 11 தானடா, இவன் சூப்பரா ஆடுறான் எடுத்து போடு, என்ன இப்போ ஜாலியா எடுத்து போடு. காம்பினேஷன் ஒண்ணுல எடுத்துட்டு வரணும் பாருங்க. இப்ப எனக்கு காம்பினேஷன் இல்லாத மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. ஆமா, பட் எனக்கு என்னன்னா அந்த பிளேயர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. தே கேன் டெலிவர் அட் தட் பிளேஸ் டூ அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதுதான் இந்த காம்பினேஷன் போட்டு போடுறதுக்குள்ள இவன் எப்படி நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகுது. இந்த பிளேயர்ஸ் வந்து இன்னொரு 2 11 போடலாம் அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த காம்பினேஷன், அந்த ஃபாரின் பவுலர்ஸ் வந்து ஃபாரின் ஸ்பாட்ஸ் வந்து 4 தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்போ இப்பதான் புரியுது ஆக்ஷனுக்கு போறப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு 100-150 பிளேயர்ல எனக்கு இந்த 22-23 பிளேயர் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்ன்றப்போ அவங்க எவ்வளவு காம்பினேஷன் போட்டிருப்பாங்க. அந்தந்த ஸ்பாட்டுக்கு எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க, ஃபில்டர் அவுட் பண்ணிருப்பாங்க. அது ஆக்ஷனுக்குள்ள போறப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த டைம்ல, அந்த ஒரு கிரன்ச் டைம்ல அவங்க வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து எனக்கு வேற பிளேயர் வேணும், அதுக்கான கால்குலேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் அதுல இருந்து 11 செலக்ட் பண்ணணும், அந்த டீம் ஜெயிக்கணும்ன்றப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றப்போ அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒரு 30 மினிட்ஸா டிஸ்கஸ் பண்ணியுமே எங்களால முடிவுக்கு வர முடியல, இதுதான் பெஸ்ட் இதுதான் நல்லா இருக்குன்னு முடிவுக்கு வர முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இவருக்கு பதிலாக இவர் எடுத்துக்கலாம்னு வந்து நீங்க உங்களோட 11 வந்து போடுங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இதா இருந்திருக்கும். ஆமா, நான் அதனாலதான் அவனை கூப்பிட்டேன். நல்லா டிஸ்கஸ் பண்றது நல்லா இருக்கும், நிறைய கேள்வி வரும், நீ ஏன் அதை எடுத்த நீ ஏன் எடுத்தேன்னு. மேபி அடுத்த 11 பாத்தீங்க நம்ம அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பார்க்காம வந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு ஒரு 11 வந்து போட முடியுதான்னு பாக்கலாம். அப்படி இல்ல நம்ம வந்து டிசப்பாயிண்டிங் 11 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் டிசப்பாயின்மெண்டா வந்து இந்த டைம் இருந்தாங்க. ஸ்கேமர்ஸ் 11 அந்த மாதிரிதான். ஸோ அந்த 11 வந்து நம்ம அடுத்தது போலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி காணிக்கை செலுத்துங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.